அஸ்ஸலாமு அலைக்கும் guys. நான் ஜிகியா ஃபாரிஸ். என்னோட கதை உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் எழுதின தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸை போடுறதுக்கு தான் இந்த புது சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, கேளுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் காமெண்ட்ஸ் பண்ணுங்க. இனிமேலும் புது புது கதைகள் வர தயாராகி. ஓகே காய்ஸ், வாங்க நாம கதைகளை போகலாம். அன்று அவ்வீடே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. அவ்வூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் மக்கள் அந்த உயிரற்ற இரு சடலங்களை பார்ப்பதற்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு கையிலும் தலையிலும் பெண்டேஜுடன், மூக்கில் சிறு பிளாஸ்டருடன் அவ்வீட்டிற்கு வெளியே கூட்டத்துடன் அமைதியாய் கை கட்டி நின்றிருந்தேன். மையத்தை பார்க்க வந்தவர்கள் நிரந்தரமாய் எதையோ தொலைத்துவிட்ட தொய்ந்த என் முகத்தையும் உடல் நிலையும் பார்த்து பரிதாபப்பட்டு அருகிலிருந்த என் தந்தையிடம் பேசிவிட்டு போனார்கள். இன்னும் யார் யாரோ என் பின்னால் இருந்து முதுகை ஆறுதலாக தட்டி தடவினார்கள். கொஞ்சம் நேரம் கூட என்னை விட்டு விலகாமல் அருகில் இருந்த என் தந்தை என் தோளை பற்றி பிடித்த வண்ணம் இருந்தார். நீண்ட நேர துஆ பிரார்த்தனைக்கு பிறகு மையத்துக்கள் எடுக்கப்படுகிறது என்றதும் என்னால் ஒரு நிலையில் நிற்க முடியவில்லை. தலைப்பிடரியில் ஒரு சொல்லொனா வழி எடுத்தது. ஆண்கள் அழக்கூடாதாமே. தொண்டை வரை வந்த துக்கப்பெருக்கை அடக்கிக் கொண்டேன். எச்சில் கூட விழுங்க முடியாமல் தொண்டை வலித்தது. தள்ளாடிய நடையுடன் தந்தையின் கரத்தை இறுகப் பற்றி மக்கள் கூட்டத்துடன் பள்ளிவாயலை நோக்கி நடந்தேன். ஒரு கட்டத்தின் மேல் என்னால் நடக்க முடியவில்லை. கால்கள் மரத்து போக நெஞ்சை பிடித்து கொண்டு பின்னாடி விழப்போன என்னை தந்தையுடன் இன்னும் சிலர் பற்றி பிடித்து கொண்டனர். கண்கள் இரண்டும் கலங்கி மேலே பார்த்து கொண்டிருந்த என்னிடம் தந்தை, வஹாஜ், உனக்கு என்ன ஆகுதுப்பா? வா, நாங்க வீட்டுக்கே போயிடலாம் என்று பரபரத்தார். என்னால் முடியாது என்று சொல்ல நான் எழவில்லை. என்னை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு பாய் எனது அறையில் கட்டிலில் படுத்து சாய்ந்து கொள்வதற்கு தந்தையும் உம்மாவும் உதவினார்கள். எனது தங்கை ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து நீட்டினாள். பிறகு மின்விசிறியை சுழலவிட்டாள். அவர்கள் என்னை குளிர்விக்க முயன்றார்கள். ஆனாலும் என் மனம் வெம்பிக் கொண்டுதான் இருந்தது. என்னை கொஞ்சம் தனியா விடுறீங்களா என்றேன் அமைதியான குரலில். மூவரும் ஆளையால் பார்த்துவிட்டு சரியென்று என்னை தனிமைப்படுத்தி கதவை அடைத்து கொண்டு போனார்கள். இப்பொழுது சௌகரியமாக இமைகளை மூடிக்கொண்டதும் தானாய் அந்த நாட்கள் எனது மனத்திரையில் நிழலாடின. நேரமும் ஆள் நடமாட்டங்களுடன் கலகலப்பாய் இருக்கும் தெரு அது. 8 வயதளவில் உள்ள 3 சிறுவர்கள் ஒரு சைக்கிளில் அந்த தெருவில் பறக்கிறார்கள் உல்லாசமாய். முன்னாலும் பின்னாலும் இருவர் உட்கார்ந்திருக்க, நடுவில் மற்றவன் மிகவும் சிரமப்பட்டு சைக்கிளை மிதிக்கிறான். யார் யாரோ எல்லாம் முன்னால் மென்றிருக்க அவர்களை முட்டி விடாமல் திடீர் திடீர் என்று திருப்பி வளைத்து கொண்டு போனான் அவன். அவர்களது முகத்தில் தான் என்ன ஒரு களிப்பு, ஆர்வம், மகிழ்ச்சி. அவர்களது வயதுக்குரிய உரையாடல்களில் முக்கால்வாசி பொய்தான். இவ்வாறு சற்றேனும் வாய் கூடாது பேசிக்கொண்டும் திருத்திக் கொண்டும் ஆளுக்காள் மாறி மாறி சவாரி செய்தனர். திடீரென்று முன்னே நின்ற ஒரு கிழவரை முட்டி விடாமல் அவன் திருப்பியதும் கல்லொன்றுக்கு இடறி சைக்கிள் வளைந்து நின்றது. அவனால் சமாளிக்க முடியாமல் போனதால் மூவரும் சைக்கிளுடன் வீழ்ந்து விட்டனர். மூவரும் சைக்கிளை தள்ளிக்கொண்டு வீட்டை சென்றடைந்ததும் மரத்தால் விழுந்தவனை மாடு மிதிப்பது போல் கோழி பிரம்பால் கதற கதற அடி விழுந்தது. இரட்டை பிள்ளைகளான அண்ணனுக்கும் தம்பிக்கும் சாட்சி அடிப்பதை பார்த்து மற்றவன் மெதுவாய் பக்கத்தில் இருக்கும் அவனது வீட்டிற்கு நழுவி விட்டான். அவன்தான் வஹாஜ் அலி என்பவன் நான். சாட்சியின் பிள்ளைகளான அயாஸ் அஹ்மத், ஆசாத் அஹ்மத் எனக்கு சகோதரர்கள் மட்டுமல்லாமல் நெருங்கிய தோழர்களும் கூட. நாங்க 3 பேரும் சேர்ந்து செய்த சேட்டைகள் ஏராளம். அதனால் வாங்கி கட்டி கொண்டதும் தாராளம். ஹஹா. ஸ்கூலுக்கு, கடைக்கு, மஸ்ஜிதுக்கு, இப்படி எங்க போறதாக இருந்தாலும் ஒன்னாதான் போவோம், வருவோம். ஒன்னாவே இருந்து ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னால நம்பவே முடியல, காலம் எவ்வளோ வேகமா ஓடுது. என் தோழர்களுடனான சின்ன சின்ன ஞாபகங்கள் கூட துல்லியமா என் மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா அவங்க கூட என் சந்தோஷமான வாழ்க்கை வெறும் 24 வருடங்கள் தான். இப்போ அந்த நாட்கள் எல்லாம்
வெறும் அழகிய ஞாபகங்களாக மாறிட்டத என்னால ஏத்துக்க முடியல. காரணம் அந்த அபார விபத்து. 24 வயசாகியும் ஒரு பர்மனண்டான வேலை எதுவும் இல்லாததால வாப்பா என்ன ரொம்ப நாளா ஃபாரின் போகச் சொல்லி வற்புறுத்திட்டே இருந்தாரு. ஒரு கட்டம் வரைக்கும் நானும் பிடிவாதமா அதை மறுத்துட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம ஃபாரின் போக ஓகே சொன்னேன். காரணம் அயாஸ் கூட எனக்கு பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒரே பொண்ணை காதலிச்சிட்டோம். அது எப்படி ஒன்னா இருந்துட்டு தெரியாம போகும்னு தான் கேட்பீங்க. சீக்கிரட்டை நடுவுல இருந்து கட்டி காத்தது ஆசாது தான். அயாசும் அந்த பொண்ணை விரும்புறான்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சும் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா இருந்துட்டேன். நான் அவனை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா அந்த பொண்ணு எங்க 2 பேர்லையும் என்னதான் விரும்புறாள்னு அயாஸ் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணது சொல்லிட்டாளாம். அப்பதான் மேட்டர் தெரிஞ்சதும் என்ன பிடி பிடின்னு பிடிச்சிட்டான். நான் அவ கூட ஒரு பேச்சாவது பேசினதே கிடையாதுன்னு இருக்க அயாஸ் என்ன ஒரு துரோகியாய் வர்ணித்து திட்டினதும் எனக்கு செம்மையா கோபம் வந்துச்சு. அவனுக்கு விட்டா ஒரு அறைய பலார்னு. அப்புறம் அவன் என் மேல சீறி பாஞ்சிட்டு வரவும் ஆசாத் தடித்து பிடிச்சிட்டான். 2 பேரும் மாறி மாறி கத்தி கத்தி திட்டி கொண்டோம். டேய் விடுகிறா வஹாஜ், நீயாவது உள்ள போய் விட என்று ஆசாத் எவ்வளோ கத்தியும் எங்க காதுல விழுந்தா மாதிரி இல்ல. சத்தம் கேட்டு 2 வீட்டாரும் வெளியே வந்தாங்க. இரவு மஷ்ரிப் நேரம். எல்லோரும் சண்டையை தடுத்து நிறுத்த தான் முயன்றாங்க. அவன்ட அம்மாவையும் 30 வயதாகியும் திருமணமாகாத அண்ணாவையும் தவிர. எனக்கு அந்த தடியனை கண்டாலே பிடிக்காது. நான் தான் அவங்க பிள்ளைகள் கெட்டுப்போக காரணம். நான் அதை மறுத்து பேசினதும் அவன் என்னை அடிக்க வந்தான். நானா சும்மா இருங்க நானா ப்ளீஸ் என்று ஆசாத் நடுவில். பிள்ளைகளால பெரியவங்க பகைத்துக் கொள்றது மடத்தனம். அவங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சேர்ந்து விட போறாங்கன்னு பாப்பா சாச்சட்ட சொன்னதும் உடனே அந்த தடியன் பாய்ந்து கொண்டு இந்த கதையெல்லாம் தேவல்ல வகாஜை இனிமே என்று ஏதோ சொல்ல வந்தான். ஆனா அதுக்குள்ள என் அன்பார்ந்த சாச்சா அவனுக்கு விட்டாரு பாருங்க. கண்ணத்துல ஒரு அறைய பலார்னு. பெரியவங்க நாங்க இருக்கும்போது நீ என்னடா கதைக்கிறாய்? உள்ள போ நீ. டேய் நீங்களும் உள்ள போங்க பாப்போம் என்று அவனை திட்டிவிட்டு எங்களையும் விரட்டிவிட்டார். அயாஸ் கோபம் தனியாமல் அவனது பைக்கை கிளப்பிக் கொண்டு போயிட்டான். நான் என் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டேன். இப்போ நான் சிரிக்கட்டா வேணாமா? அவளுக்கு என்னையாம் பிடிச்சிருக்கு.